மீனாட்சியை பாத்தியாமா? இல்லையே. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளையும் காணோம், அவ குழந்தையும் காணோம். அவ ரூம்ல வேற ஒரே ரத்தக்கரையா இருக்குமா? ரத்தக்கரையா? அங்க எப்படி வந்துச்சு? அதாம்மா எனக்கும் தெரியல. இப்பதானே பார்த்தேன். அதுக்குள்ள யாரோ அழிச்சிட்டு இருக்காங்களே. அதுக்குள்ள யார் வந்திருப்பாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏதோ மீனாட்சி, ஏ மீனாட்சி, காலையில இருந்து எங்க போச்சு இந்த பொண்ணு? ஏ மீனாட்சி, பைத்தியக்காரிச்சி, இங்க வாடி. பீரோல பணம் வச்சிருந்தன, எதுக்கு நீ எடுத்த? என்னது? நான் எடுத்தனா? ஐயோ சத்தியமா நான் எடுக்கலங்க. இன்ன இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? காலையில இருந்து இந்த மீனாட்சி பொண்ணை காணோம், அவளை தான் தேடிட்டு இருக்கேன். என்னது மீனாட்சி காணுமா? ஏண்டி, ஒருவேளை பீரோல வச்சிருந்த பணத்தை அவதான் எடுத்துட்டு ஓடி போயிருப்பாளோ? இருக்கும். இந்த பால்கார விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? இனிமே இங்க இருந்தா மாட்டிக்கோம்னு பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி தாங்க போயிருக்கணும். ஏங்க அழுவுறீங்க? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க, திட்டம் போட்டு கவுத்துட்டாங்களே. நான் இப்படி ஏமாளியா இருப்பேனா? ஐயோ, என்னப்பா என்னாச்சு? ஐயா அப்பா, பெரிய இடத்து பொண்ணுன்னு கொண்டாந்தா அந்த மீனாட்சிய பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாடா ராத்திரியோட ராத்திரியா. அவ சும்மா போயிருந்தாலும் பரவாயில்லடா, கேவலம் அந்த பால்கார பையன் எடுத்துட்டு ஓடிட்டாடா. ஐயோ ஐயோ, இந்த குடும்ப மானமே போயிருச்சா? ஐயோ, இனிமே இந்த மனுஷன் எப்படி வெளியில தலை நிமிர்ந்து நடக்க போறாரு? பாய மூடுங்க. அந்த பொண்ணை அடிச்சு கொன்னுட்டு இங்க ஒப்பாரியா வைக்கிறீங்க. என்னது? அடிச்சு கொன்னுட்டமா? என்னடா சொல்றா இவ? ஏய், என்னடி சொல்ற? நீங்க சும்மா இருங்க. உங்க தம்பியும் இந்த வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை அநியாயமா அடிச்சு கொன்னுட்டாங்க. ஐயோ, அடே உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறாங்க. எதை வச்சிட்டு அப்படி சொல்ற? இத பாருங்க, இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு. பாருங்க, உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணு கிட்ட வற்புறுத்தி கையெழுத்து கேட்டிருக்கான். அவ சம்மதிக்கலன்ற உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அக்கா காலையில ரூம் இருக்க போகும்போது அங்க ரத்தக்கரையை பார்த்திருக்காங்க. திரும்பி நாங்கெல்லாம் போய் பார்க்கறதுக்குள்ள அது யாரும் அழிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டுல ஏதோ நடக்குது. ஐயோ, இந்த ஒரு பழியத்தான் என் மேல போடாம இருந்தாளுங்க, அதை இன்னைக்கு போட்டாளுங்களா? டே, உங்களே என்னை பிரிக்கிறதுக்கு ஒரு பொய் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னமா நாடகம் ஆடுறாளுங்க. இதை விட எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம் மேடம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுல உயிரோடு இருக்கணுமா? இல்ல உயிரோடு இருக்கணுமா? உயிரோடு இருக்கணுமா? நீங்க ஏன் பாடுறீங்க? என்ன போய் கொலைகாரங்கறா? இவ்வளவு எல்லாம் சொல்றதுனால நீங்க கொலைகார ஆயிருவீங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு. நிறுத்துங்கடா உங்க பிரச்சனைய. முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. நேத்து வரைக்கும் நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோண்டினது? தடுக்கி விழுந்தன்னா என்ன ஆகுறது? அதுவும் அளவெடுத்த மாதிரி 6 அடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க. யார புதைக்கிறதுக்காக குழி தோண்டினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது 6 அடி குழியா? அங்க எப்படி வந்துச்சு? பாத்தீங்களா, நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நான் தான் குழிய தோண்டினேன். எதுக்குங்க? ஜோசிகார அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு, நான் மந்திரிச்சு கொடுக்கிற காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதீங்கன்னு சொன்னா அதுதான் போதிச்சிருக்கேன். அவர் சொல்றத நம்பாதீங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணி புதைச்சிட்டு காப்பு கழிப்பன்னு ஏமாத்துறாரு. அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழியை தோண்டி காமிக்க சொல்லுங்க பாப்போம். அதிகமா பேசாத. எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம், அந்த பள்ளத்தை தோண்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? பாடி போலாம். டேய் நில்லுங்கடா. பள்ளத்தை தோண்டி பார்த்து தான் உங்க அப்பா யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்பா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு இருக்காங்களே, அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பார்க்கணும். ஆமாங்க, இவளுங்க இப்படியே விடக்கூடாது. வாங்க தோண்டுவோம்.
அப்பா சொன்னது சரியா போச்சு பாத்தியாடா? அவர் மேல போய் சந்தேகப்பட்டீங்களே. இப்பயாவது எங்க அப்பா எப்படிப்பட்டவன்றத புரிஞ்சுக்கிட்டியா? பள்ளத்துல ஒண்ணும் இல்லங்கிறதுக்காக உங்க அப்பா ஒண்ணும் நல்லவர் ஆயிட முடியாது. இதுல அவர் ஏதோ சூது பண்ணிருக்காரு. எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்றேன், இந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு. இதுக்கு மேல எங்க அப்பாவை நீ சந்தேகப்படுறேன்னா இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி போடி அடே, போ. அடே, வேணாம்டா. அடே, விடு. வேணாம்டா. அடே, விட்டுரு. அடே, அடே, போடா. அடே, அடே, தாங்க, வேணாம்டா. போடி அந்த பக்கம். விட்டு. போமா. எனக்கு இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் விட்டு இப்ப வந்து கண்டிப்பானுங்க. அவனுக்கு தான் புத்தி இல்லாம நடந்துக்கிறாருன்னா நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? போடா. இல்லப்பா அவ. ஓடாங்கிறேன். மருமகளே, பொட்டக்கோழி கூவி பொழுது விடியாதுமா. இப்போவாது என் பிள்ளைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா? நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு கூட உன் வாழ்க்கையவே முடிச்சிருக்க முடியும். அப்படி நான் செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுமே. இனிமேலாவது புத்தியோட பொழைச்சுக்க. போடக்கூடாது. மீனு, மீனாட்சி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அந்த பாவிங்க உன்னை என்னமோ பண்ணிட்டாங்கல்ல நினைச்சேன். ஏம்மா, நீங்க யாரு? இவளை எங்க பாத்தீங்க? அம்மா, ராத்திரி சினிமா பார்த்துட்டு கார்ல வந்துகிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்தது. பக்கத்துல குழந்தை வேற அழுதுகிட்டு இருந்தது. இன்னும் ஏதோன்னு பதறி போய் தலையை தூக்கி பார்த்தா ஒரே ரத்த காயம். அப்படியே தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி கட்டு போட்டேன். மயக்கம் தெளிஞ்சதும் என்ன ஏது நீ யாருன்னு விசாரிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சதுமா, பாவம் இது வாய் பேச தெரியாத ஊமன்னு. நடந்தது எல்லாம் பேப்பர்ல விவரமா எழுதி காட்டுச்சு. அதை வச்சுதாமா உங்ககிட்ட கூட்டிக்கிட்டு வந்தேன். ஏம்மா, எப்படி தலையில அடிபட்டுச்சு? அவங்க உன்னை ஏதாவது பண்ணாங்களா? இல்ல 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 இல்லடா. நீ ஏன் வீட்டை விட்டு போன? அத ஏம்மா கேக்குற? இவ புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவளை கையெழுத்து கேட்டு மிரட்டி இருக்கான். இவ போட மாட்டேன்னு சொன்ன உடனே இவளை இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கான். இவ அடி தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா. செத்து போயிட்டான்னு நினைச்சு இவ புருஷனும் மாமனாரும் சேர்ந்து இவளை புதைக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாலேயே குழி தோண்டி இருக்காங்கம்மா. சீக்கிரம் வெட்டுறா. ஏன்பா, அவளை இங்க போச்சலாம், குழந்தை என்னப்பா பண்றது? அதை எங்காவது அனாத ஆசிரமத்துல கொண்டு போய் போட்டலாம்டா. அது இங்க இருந்தா உன் வாழ்க்கைக்கு ஆபத்து. டேய், எல்லாம் உன் நன்மைக்கு தான்டா சொல்றேன். வெட்டுறா. சரிப்பா. இங்க இருந்தா நம்மையும் குழந்தையும் கொன்னுடுவாங்கன்னு பயந்து அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துருச்சுமா. இல்லன்னா அந்த பாவிங்க அந்த பொண்ணை உசுரோட குழி தோண்டி புதைச்சிருப்பானுங்கம்மா. எப்படியம்மா இப்படிப்பட்ட குடும்பக்கார பாவிங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க? என்ன நடந்தது எனக்கே இப்பதாம்மா தெரியுது. என்னம்மா, இனிமேலாவது இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்கம்மா. நான் வரேம்மா. ரொம்ப நன்றிமா. ஏந்திரா, உங்க வீட்டுல இருக்கவங்க அப்படியே நடந்துக்கிறாங்க. என்னால நம்பவே முடியலையே. டீச்சர், எனக்காக ஒரு உதவி பண்ணணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மறுபடியும் இவளை ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. பிரச்சனை தீர்ற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இவ உங்க வீட்லயே இருக்கட்டும். அதனால என்னம்மா, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உனக்காக நான் இது கூட செய்யலன்னா எப்படி? கொண்டாம்மா. வாமா போலாம். அப்பா, என்னடா ஆச்சு? நானும் அவளை சிட்டி பூரா தேடி பார்த்துட்டேன்பா, எங்கேயும் கிடைக்கலப்பா. கிடைக்கலையா? அப்ப போலீஸ்ல கிளிஸ்ல சொல்லிட்டாலாம், பெரிய வம்பாயிடும்பா. டேய், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அந்த ஊமச்சிக்கு தைரியம் பத்தாது. பயத்துல எங்காவது ஊர் பக்கமா ஓடி போயிருப்பான். சனியும் தொலைஞ்சது விடுறா. இந்த சூட்டோட சூடா உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். என்னடா யோசிக்கிற? எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். அந்த ஊம பொண்ணை கல்யாணம் பண்ணி உன்ன ஒரு லட்சாதிபதி ஆக்கலாம்னு நினைச்சேன். அந்த விஷயத்தில் தான்டா நான் ஏமாந்து போயிட்டேன். டேய், என் மூச்சு இருக்கிறதுக்குள்ள
இதை விட ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி உன்னை ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி கேட்டுறேன் என்ன? நீங்க எது சொன்னாலும் சரிப்பா. அக்கா கூட அந்த நேரம் பார்த்து சுரேஷ் ஒண்ணு கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. படிக்கட்டு பக்கம் என்னமோ சத்தம் கேட்டிருக்கு. ஏதோ பூனை உருட்டுதுன்னு கண்டுக்காம இருந்திருக்காங்க. அது மட்டும் பாத்திருந்தா அன்னைக்கு அவனை கையும் களவுமா புடிச்சிருக்கலாம். இந்திரா, நான் ஊருக்கு புறப்படுறேன். கிரிசா, நான் வரேன். எங்கக்கா குழந்தைகளோட புறப்பட்ட? எப்ப அந்த பொண்ணை அடிச்சு கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களோ, இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் ஏன் சாதி சனத்தோடயா போய் சேர்ந்துடுறேன். நீங்கெல்லாம் வேலைக்கு போயிருவீங்க, நான் தனியா இருக்கும்போது ஏதோ எக்கு தப்பா பேசிட்டேன்னு வெயி, இதான் சாக்குன்னு அந்த பொண்ணு அடிச்சு பழிச்ச மாதிரி என்னை அடிச்சு பழிச்சிருவாங்க அந்த பாவிங்க. என் வீட்டுக்காரா இருக்கானே, அந்த ஆளுக்கு ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி கொடுத்தா போதும், என்ன புதைக்கிறதுக்கு அந்த ஆளே குழிய வெட்டிரும். நான் இருக்க மாட்டேன். வரனாத்தா இல்லக்கா, தப்பு செஞ்சவங்களே இங்க தைரியமா இருக்கும்போது நீ ஏன் வீட்டை விட்டு போகணும்? நீங்க வெளியில போயிட்டா நம்ம சைடு வீக் ஆயிடும். பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். மொத்த பெரிய உள்ள தள்ளி பெண்டு நிமித்திடுவா. அப்படி கூட செய்யலாமா? அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ல கிளவி பேரையும் சேர்த்து விட்டுருங்க. போலீஸ்காரன் உள்ள தள்ளி நல்லா மொத்துன்னு மொத்தட்டும். இல்லக்கா, இதே வெளியாளா இருந்தா எது வேணாலும் செஞ்சிடலாம். நாம இந்த வீட்டு மருமக, நாம இங்க இருந்துகிட்டே போராடணுமே ஒழிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதோ வீட்டு விட்டு போறதோ தப்புக்கா. அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு என் வீட்டுக்காரர் என்ன அத்தனை பேருக்கு மத்தியில அடிச்சு வெளியில தள்ளினாரு, அப்பவே போயிருக்கணும். ஏன் போகல? நம்மால இந்த குடும்பத்துக்கு மரியாதை வந்துச்சுன்னு இருக்கணுமே ஒழிய மானம் போச்சுன்னு இருக்க கூடாது. இப்ப கூட ஒண்ணா இல்ல, நாம நினைச்சா அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ வைக்க முடியும். அது எப்படி பண்ண முடியும்? நாம போட்டச்சிங்க, நம்ம வீட்டுக்காரங்களாவது நம்ம பேச்ச ஏன் கேட்க மாட்டாங்க? பொம்பளைங்க நினைச்சா எதையும் செய்யலாம். நீங்க மட்டும் ஊன் சொல்லுங்க. எந்த பிள்ளைங்களை கையில வச்சுக்கிட்டு அந்த பெரியவர் நம்மள ஆட்டி படைக்கிறாரோ அதே பிள்ளைங்களை நம்ம பக்கம் திருப்பி அவருக்கு சரியான பாடம் புகட்டலாம். இத பாரு கண்ணே, அந்த பொண்ணுக்காக என்ற உசிரையும் கொடுக்க நான் தயாரு. இது சத்தியம். நீ என்னடி சொல்ற ஐயர? ப்ராமிஸ்.